இப்போ GTA 6 வந்து இந்த கேமிங் வேர்ல்டுல ஒரு புது ஹிஸ்டரியே கிரியேட் பண்றாங்க. அத பத்தி பார்ப்போம். நம்ம GTA பத்தி தெரியும். அது நம்மளுக்கே ஒரு நாஸ்டால்ஜிக்கான கேமு. நம்ம சின்ன வயசுல எல்லாருமே GTA ஆடியிருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச GTAலாம் வந்து GTA சான் ஆண்ட்reas, GTA வைஸ் சிட்டி மோஸ்ட்லி வந்து நம்ம பிசி கேம்ஸ் ஆடுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்லலாம் வந்து நம்ம PlayStation கடைக்கெல்லாம் போய் ஆடுவோம். 1 ஹவருக்கு ரூ. 5 அப்படின்ற மாரிலாம் இருக்கும். WWE அந்த கேம்லாம். இப்போ போய் PlayStation கடையில கேட்டா, ½ அன் ஹவருக்கு ரூ. 100ன்றானுங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு. நான் சொன்ன மாரி GTAன்றது எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான கேம். அது வந்து Rockstar கம்பெனிய சேர்ந்தது. 2013ல வந்து GTA 5 வந்தது. அப்பயே எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. வேற லெவல்ல இருக்கு. அதோட கிராபிக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. அப்பயே அதோட பட்ஜெட் வந்து 300 மில்லியன் கிட்ட இருந்தது. ஒரு பெரிய ஹாலிவுட் படம் எடுக்கிறதுக்கு சமமான பட்ஜெட் அது. ஏன்னா பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் அந்த மாரி படம் எல்லாமே அந்த பட்ஜெட் தான். அப்பயே அது ரொம்ப பெருசா பேசினாங்க. கிராபிக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு அந்த மாரிலாம். என்னதான் அது பெரிய பட்ஜெட்டா இருந்தாலும் அவங்க 1 வீக்குள்ளேயே அவங்க 1 பில்லியன் அளவுக்கு ரெவென்யூ எடுத்துட்டாங்க. அதோட கேமே வந்து 200 மில்லியன் காப்பீஸ் செல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன்லலாம் நெறைய பேர் வாங்குவாங்க. இந்த ஸ்கின் வாங்குறது, இந்த கார் வாங்குறது அந்த மாதிரி நம்ம ஆன்லைன்ல வாங்கலாம். GTA 5 ரிலீஸ் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவங்க இதிலேயே வந்து 8 பில்லியன் அளவுக்கு சம்பாரிச்சிருக்காங்க. தொடர்ந்து அது ஒரு கேஷ் கவ் மாரி தொடர்ந்து காசு வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல வந்து நெறைய சேல் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. 2018ல வந்து ராக்ஸ்டார் கிட்ட இருந்து இந்த ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுவே பயங்கரமா இருந்தது. அதோட கிராபிக்ஸ் எல்லாமே அதோட ட்ரெய்லர்லாம் பார்த்தாலே தெரியும். என்னடா வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாரி இருந்தது. அதுவே வந்து ஒரு $500 மில்லியன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி GTA 6 எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 2022ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்ட் பண்ணி அதோட கிளிப்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்பவே வந்து எல்லாம் பயங்கர ஷாக்கா பார்த்தாங்க. என்னடா வேற லெவல்ல இருக்கு கிராபிக்ஸ் அப்படின்ற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களே அஃபிஷியலா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுமே அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து அந்த கேம்க்குள்ள வர ஃபுட்டேஜ் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்காக தனியா ட்ரெய்லர்லாம் ரெடி பண்ணல. கேம்ல இருக்கிறத தான் கட் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது பார்க்கறதுக்கே ஏதோ படம் மாரி இருக்கு. கண்டிப்பா GTA 6லாம் வந்து பயங்கரமா இருக்கும்னு நெனைக்கிறேன் விளையாடுறதுக்கு. GTA 5 ரிலீஸ் ஆகி இப்போ 12 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எதனால இவ்ளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாரி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. GTA 6 பார்த்தோம்னா இதோட செலவே வந்து 2 பில்லியன் கிட்ட வருது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு 12 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதில புது இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. GTA 5 அதுக்கப்புறம் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் அதுலலாம் வந்து ரேஜ்ன்னு ஒரு இன்ஜின் யூஸ் பண்றாங்க. ரேஜ்னா ராக்ஸ்டார் அட்வான்ஸ்டு கேமிங் இன்ஜின்ட்டு. இந்த இன்ஜின்னா என்னன்னா, இந்த சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர் இந்த என்வைரன்மென்ட்லாம் எப்படி இருக்கு அத தான் இன்ஜின் சொல்றாங்க. அத வந்து ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த GTAலலாம் NPCன்னு ஒரு டெர்ம் யூஸ் பண்றாங்க. நான் பிளேயிங் கேரக்டர்ன்ட்டு. இப்ப நம்ம GTA விளையாடும் போதெல்லாம் பின்னாடி யாரோ நின்னுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவன்லாம் பார்த்தா வெறும் பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ GTA 6 வந்து வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இப்ப பின்னாடி இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க, செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம பீச்ல நடந்து போனோம்னா மசாஜ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாரிலாம் ரொம்ப டீட்டெயிலாவே பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் வீடியோ பார்த்தா எங்கேயோ இருக்கு. இப்ப நம்ம GTA 5 வேவ்ஸுக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ராப்பரா ஒரு போட் போனா எப்படி இருக்கும்? அந்த மாரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பாட்டில் வச்சிருந்தோம்னா, அந்த பாட்டிலுக்குள்ள தண்ணி ஆடுறது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில நுரை வரும்ல, அந்த அளவுக்கு டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட லைட்டே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப நம்ம கார்ல போயிட்டுருக்கோம். சைட் மிரர் இருக்குன்னா, அதில பின்னாடி வண்டி போறதெல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு டீட்டெயிலா பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட சைஸே வந்து 200 ஜிபி கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம GTA 5யோட மேப்போட GTA 6ஓட மேப் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம வந்து GTAலாம் அவ்வளவா விளையாண்டதில்ல. நம்மளுக்கு அந்த மாரி தெரியல. அதில நெறைய யூனிவர்ஸ்ன்னு இருக்கு. இப்போ GTA வைஸ் சிட்டினா ஒரு யூனிவர்ஸ், GTA சான் ஆண்ட்ரெஸ் அவங்கலாம் ஒரு யூனிவர்ஸ்ல இருக்காங்க. இப்ப அந்த கேரக்டர்லாம் இதில வருமா? அந்த மாரி பேசிட்டு இருக்காங்களாம். நம்மளுக்கு அத பத்திலாம் தெரியல. நம்ம இது பார்க்கும்போது என்னடா ஒரு கேம்ல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்துட்டாங்க. இது கேம்ல மட்டும் இல்ல, என்டர்டெயின்மென்ட்லயே ஒரு ரெவல்யூஷன் தான். எத வேணா நம்ம எடுத்துக்கலாம். மூவிஸு இப்போ ஏதோ ஒரு ஷோ எதுவுமே 2 பில்லியன் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல. இதோட கம்பேரிசன்லாம் பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு சொல்றதே என்னன்னா, பர்ஜ் கலிஃபா கூட தான் இத கம்பேர் பண்றாங்க. அதோட பட்ஜெட்டே 1.5 பில்லியன் தான். இது 2 பில்லியன் அளவுக்கு இருக்கு. அப்போ ஒரு எந்த அளவுக்கு கேமுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு. அதுவும் இல்லாம பர்ஜ் கலிஃபா வந்து கட்டுறதுக்கு 6 இயர் ஆச்சாம். இது ரெடி பண்றதுக்கு 12 வருஷம் ஆயிருக்கு. இந்த ராக்ஸ்டார் டீம் வந்து 12 வருஷமா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2025ல ரிலீஸ் ஆகும்னாங்க. அது இப்போ தள்ளி போட்டு 2026ல ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் யோசிப்போம், என்னடா இவ்ளோ கிராண்டா பண்றானுங்க. லாஸ் ஆனா அவ்வளவுதான் போலயே அப்படின்ற மாரி இருக்கும். அதுக்கெல்லாம் மோஸ்ட்லி சான்ஸ் இல்லன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா ப்ரீ ஆர்டரே வந்து 1 பில்லியன தாண்டிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு வாரத்திலே போட்ட காச எடுத்துருவேன்றாங்க. GTA 5 வந்து 250 மில்லியன் போட்டே அவங்க 8 பில்லியன் கிட்ட எடுக்குறாங்க. இப்போ இதோட காஸ்ட்டே வந்து 2 பில்லியனு.
இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு 100 பில்லியன் கிட்ட ரீச் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த GTA 6 வந்து கேமர்ஸ் மட்டும் இல்லாம நெறைய ட்ரேடர்ஸும் வந்து இத எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, இந்த GTA 6 வந்து புது டிஜிட்டல் கரன்சி வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா GTA 5ல வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்ணலாம். இப்போ அந்த ஸ்கின் வாங்குறது, இந்த எது வேணா ஆன்லைன்ல வாங்குற மாரி இருக்கும். இப்போ GTA 6ல வந்து அந்த டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்தாங்கன்னா, நெறைய பேர் அத வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா கூட பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கார் ரெடி பண்றோம். அத வந்து டிஜிட்டல் கரன்சில செல் பண்றோம். இப்போ நம்மளுக்கு நல்லா விளையாட தெரியுது அப்படின்னா, அதுல பில் பண்ணதெல்லாம் நம்ம செல் பண்ற மாரி வரும். இதிலேயே வந்து நெறைய மில்லியனர்ஸ் வந்து உருவாவாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த GTA 6 பொறுத்தவரைக்கும் இது வெறும் கேம்ன்ற மாரி தெரியல. ஏன்னா நெறைய பேர் இதுக்கு வெயிட் பண்றாங்க. நெறைய மீம்ஸ்லாம் வரும் இந்த மாரி, "அப்பாடா! இது வந்து GTA 6க்கு முன்னாடி வந்துருச்சு." அப்படின்ற மாரி மீம்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ட்ரெய்லரே விட்டுருந்தாங்க. அதுவே பார்க்க நமக்கு ஒரு நல்ல படம் மாரி இருக்கு. என்னடா இவ்ளோ கேரக்டர்ஸு, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த GTA வைஸ் சிட்டி அதில ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நம்மளோட கேரக்டரா இருப்பான். அதுக்கு அவனுக்கு மிஷன் இருக்கும். அவன வச்சு சுத்திட்டு இருப்போம். ஆனா இங்க பார்த்தா நெறைய கான்வர்சேஷன்லாம் நடக்குது. ஒரு கேரக்டருக்கு பேர் வைக்கிறாங்க. படம் மாரி இருக்கு. அதில வேற ஸ்பீட் வேற ரியாக்ஷன்ஸ் குடுத்திருந்தாரு. அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இதில நான் இருக்கேன் போல இருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அவரோட பேர் வந்தது. ஸ்பீடுன்னு இல்லாம அவரோட ஒரிஜினல் பேர் வந்து அந்த ட்ரெய்லர்ல வந்தது. நான் கேம்ல இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. அதான் ஃபேன்ஸ் எல்லாமே அப்ப ஸ்பீடு கேரக்டருக்கா ஏன்னா இப்ப அந்த ஐஷோ ஸ்பீடு வந்து ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா ஆயிட்டாரு. அவர் அந்த கேம்ல இருந்தாருன்னா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் இருக்கு. அது இல்லாம இந்த ஆண்ட்ரூ டேட் நம்ம ஆண்ட்ரூ டேட் எப்பவுமே சொல்லுவாரு, இந்த மாதிரி கேர்ள்ஸை ஃபோக்கஸ் பண்ணாத, கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அவருமே இந்த கேமுக்கு வந்து சொல்லியிருக்காரு, நீங்களாம் ஏன் இந்த கேமுக்கு அப்சஸ்டாக இருக்கீங்கன்னா, ஏன்னா உங்ககிட்ட கார் இல்லை, கேர்ள்ஸ் இல்லை, மணி இல்லை, அதனால தான் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ ஆண்ட்ரூ டேட்டுன்னு இல்லை, நிறைய இன்ஃப்ளூயன்சருமே இதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்ட்ரூ டேட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் ஜிடிஏ மேலே அப்சஸ்டாக இருக்கீங்க, அதில் போய் கார் ஓட்டலாம், கேர்ள்ஸ் கிடைக்கும், நம்ம என்ன வேணால் வீடு கட்டிக்கலாம், பணம் நம்மளுக்கு நிறையா இருக்கும், அப்படி தானே ஆசைப்பட்றீங்க, அதுக்காக தான் நீங்கள் ஜிடிஏ ஆசைப்பட்றீங்க, நீங்கள் வந்து ஏன் யூனிவர்சிட்டியில் சேருங்க, நீங்கள் ரியல் லைஃப்லேயே ஜிடிஏ வரலாம் அப்படின்ற மாதிரி அவரோட பேஜ் அவர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜிடிஏ கேம் வந்து எல்லா பாய்ஸோட ஒரு ஃபேவரட் கேமாகவே இருந்திருக்கும். சின்ன வயசில் நம்ம மிஷின் முடிக்கிறோமோ இல்லையோ, போவோம், 2 பேரை அடிப்போம், வண்டி எடுப்போம், சுற்றுவோம். நான்லாம் என்ன பண்ணுவோன்னா, நல்லா ஒரு வீடாக பார்த்துக்கிட்டு எல்லா கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு சுட்டுட்டு போலீஸ் அந்த ஸ்டார் அதிகமாக தான் பார்த்துட்டே பண்ணுவோம். 5 ஸ்டார்லாம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர்லாம் சுற்றும். டக்குன்னு ஒரு சீட் கோடை போட்டுருவேன், லீவ் மீ அலோன் அப்படின்னு போட்டால் எல்லாரும் போயிடுவாங்க, திரும்பி நார்மலாக ஆகிடும். இந்த கேமே சூப்பராக இருக்கும். நானே பார்த்துருக்கேன், நிறைய பசங்களாம் பார்த்தோன்னா இந்த சீட் கோட்ஸ்லாம் பேப்பரில் எழுதி வச்சுட்டு இன்டர்நெட் கடைக்கு போயிட்டு அதை போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க. அது ஒரு பயங்கர கிரேஸான கேம் தான். அதே மாதிரி இந்த கேம் வந்து PS5க்கும் எக்ஸ்பாக்ஸுக்கும் தான் வருது, பிசிக்கு வரல. எதனால் என்ன காரணம் கேட்டதுக்கு, பிசிலாம் வந்து அந்த அளவுக்கு காசு செலவு பண்ண மாட்டாங்க, அதனால் நாங்கள் பிசிக்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேமோட ரேட்டே வந்து $80லேருந்து $100 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரீ புக்கிங்கே வந்து 1 பில்லியன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரிலீஸ் ஆனால் ஒரு வாரத்திலே வந்து பில்லியன் கணக்கில் சம்பாரிச்சிருவானுங்க போல். அந்த அளவுக்கு GTA 6க்கு இப்போ பயங்கர ஹைப் இருக்குது.